தருகிறதாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த விதமான இந்த வாழ்க்கையை நாம் எவ்வளவுதான் செல்வங்கள் பிள்ளை செல்வங்கள் இருந்தாலும் கடவுள் கையில் இருக்கும் பிள்ளைகள் தான் பலவான்களாக பலத்த செய்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள், சாதனை படைக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து விடலாம், எல்லாருக்கும் வாழ முடியும். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்வதற்கில்லை, எல்லாரும் வாழ முடியும். அதனால் சாதனை படைக்கிறவர்கள் இது எல்லாராலும் முடியாது. அதற்கென்று ஒரு தனி திறமை வேண்டும். அந்த திறமை எங்கே இருக்கிறது என்று சொல்ல இப்போ சொல்வது போட்ட போல பலவான் கையில் உள்ள அம்பாக இருத்தல், அதுதான் சாதிக்கக்கூடிய முடியும். அது யார் அந்த பலவான் என்றால் கடவுள் தான். கடவுள் தான் பலசாலியாக இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர்தான். எல்லாம் வல்ல இறைவன் என்று நாம் சொல்லுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனாக நாம் அவரை நம்பும் பொழுது, அவரிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் கையிலே உள்ள அம்பாக நாம் இருக்கும் பொழுதெல்லாம் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும், சாதிக்க முடியும், சாதனை படைக்க முடியும். அவ்விதமாக அருமையான பிள்ளைகள் அன்பு செல்வம் ஜான்சி ஆகியோர் கடவுளுடைய கையில இருந்து சாதனை படைப்பதற்கு, வரலாற்றை உருவாக்குவதற்கு சர்வ வல்லமையுள்ள கடவுள், எல்லாம் வல்ல இறைவன் பிள்ளைகளுக்கு அருள் புரிவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற சகலத்தையும் அதனதன் காலத்திலே செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகள் அன்பு செல்வம் ஜான்சி ஆகியோரும் வாலிப பருவத்தை அடைமுறையான ஒரு சரீர வளர்ச்சியை கொடுத்திருக்கிறேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறது போல அருமையான பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் அருமையான பிள்ளைகளும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுமையாக என்று அன்றைக்கு லாபானும் பெத்துவேலும் வாழ்த்தினது போல இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த பூப்பு நீராட்டு விழாவிலே அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பெற்றோரால் ஆசிரிக்கப்படுகின்ற விழாவை இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வாழ்த்தும்படியாக உறவினர்கள் வர, நண்பர்கள் வர இருக்கிறார்கள். இந்த நிகழ்விலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். அப்பா, அருமையான பிள்ளைகள் சாதிக்கிறவர்களாய், சாதனை புரிகிறவர்களாய் ஆண்டவரே, இந்த உலகத்திலே பலவான் கையிலுள்ள அம்புகளைப் போல இருக்கத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த உலகம் ஒரு போராட்டம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. இந்த போராட்டம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் போராடி வெற்றி பெற வேண்டும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்ட யாக்கோபு இந்த உலகத்தில் தன் சகோதரருக்குள்ளே போராடி வெற்றி கொண்ட சாலமோன், இந்த உலகத்தில் அநேக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடின மக்கள், இவர்கள் எல்லோரும் சாதனை படைத்தவர்கள். அவ்விதமாக பிள்ளைகளும் சாதிக்கும்படியாக உயர்த்தி ஆசீர்வதித்தருளும். பிள்ளைகளுடைய கல்வி காரியங்களிலும் எதிர்கால வாழ்க்கையிலும் கர்த்தர் உடனிருந்து நடத்துவீராக. உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய செத்தைகளின் மறைவிலே பிள்ளைகளை மறைத்தருளும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவ்விதமான ஒரு தெய்வீக பாதுகாப்பை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், ஒரு வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அவ்விதமாக பிள்ளைகள் வேத வாக்கியங்களை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் கை கொள்வதிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிறோம். ஆண்டவரை, தூய வாழ்க்கை, வல்லமையான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த விழாவிலே அருமையான பிள்ளைகளை வாழ்த்த இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா விழாவிலும் ஆண்டுடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நிறைவாய் கிடைக்கத்தார். பெற்றோர்கள் அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளுடைய ஆசிரத்தந்து வளர்த்துகிறாக. நம்முடைய பிள்ளைகள் சுயத்திருக்க இந்த சீரை பெற்ற ஜனம்
பாக்கியம் உள்ளது என்று மற்றொரு சொல்லத்தக்கதாக வாழ்கிற உயர்வையும் ஆசீர்வாத மேன்மை தருகிறார்கள். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுமை பிரகாசிக்கப்பனின்மை கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுமை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் சகல ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். பக்கத்துல வாங்க. நீங்க அங்க அங்க வாங்க. அந்த சைடுல சென்டர்ல வாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னைய பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, என்னைய பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு அப்புறம்